நடிகர் வேல ராமமூர்த்தி அவர்கள் எதிர்நீச்சல் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு வயசான பாட்டி கை கொடுக்கறாங்க. அவங்க கை கொடுத்த சில நொடிகளிலே அந்த கைகளை கழுவுறாரு நடிகர் வேல ராமமூர்த்தி. இத பார்த்து பலருமே கொந்தளிக்கிறாங்க. அதுக்கு அந்த சக நடிகையும் ஒரு பதில் கொடுக்கறாங்க. என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்கலாம். அது போல நடிகை சுஹாசினி அவர்களுக்கு டிபி இருக்கிறதாகவும் இதனால அவருக்கு காது கேட்கிற திறன் இழந்து 35 கிலோ குறைஞ்சதாகவும் சில தகவல் வந்திருக்கு. அதுக்கான பதிலும் சுஹாசினி சொல்லிருக்காங்க. என்ன அப்படின்ற இன்னைக்கான ட்ரெண்டிங் நியூஸ்ல நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு சன் டிவில ரொம்ப பிரபலமா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சீரியல் அப்படின்னா அது எதிர்நீச்சல் சீரியல் சொல்லலாம். இந்த எதிர்நீச்சல் சீரியல்ல ஆதி குணசேகரன் அப்படின்ற கேரக்டர்ல நடிகர் வேல ராமமூர்த்தி அவர்கள் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. இவருக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கதான் செய்யறாங்க. என்னதான் நெகட்டிவிட்டி இருந்தாலும் அதையும் தாண்டி இவர் ரசிகர்கள் மனசுல இடம் பிடிக்க ரொம்பவும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இப்படி இருக்கிற பட்சத்துல அந்த சீரியல்ல அன்பரசியா நடிக்கிறவங்க தான் நடிகை காயத்ரி. அவங்க சமீபத்துல ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருக்காங்க. அதாவது வயசான பாட்டி ஒருத்தவங்க ஷூட்டிங் ஸ்பாட் லொகேஷன்ல வந்து எல்லாருக்குமே கை கொடுத்து அவங்களோட அன்பை வந்து பரிமாறுறாங்க. சக்தியா இருக்கட்டும், ஆதி குணசேகரனா இருக்கட்டும், இல்ல அங்க இருக்கக்கூடிய மத்த ஆர்டிஸ்டா இருக்கட்டும், எல்லாரும் சூப்பரா நடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவும் இயல்பா கை கொடுக்கறது, அவங்களோட அன்பை பரிமாறுறது அப்படின்ற மாதிரி தான் அந்த வீடியோ இருக்கு. அதுல அந்த வயசான பாட்டி வேல ராமமூர்த்தி அவர்களுக்கு கை கொடுத்துட்டு அடுத்து சக்தி கிட்ட பேசும்போது வேல ராமமூர்த்தி அவர்களோட அசிஸ்டன்ட் தண்ணி பாட்டில குடுக்கறாங்க. எந்த கை வந்து பாட்டி கொடுத்தாங்களோ அந்த கையிலேயே இவர் கை கழுவுறாரு. அப்புறம் டவல் வச்சு அந்த கைகளை தொடச்சிட்டு முகத்தையுமே கழுவுறாரு. இதை பார்த்தா பலருமே என்ன கமெண்ட் பண்றாங்கன்னா, யாராவது நோட் பண்ணீங்களா, இந்த அம்மா கை கொடுத்தனே கை கழுவுறாரு, இதெல்லாம் என்னது, இது தப்பு இல்லையா, இதெல்லாம் தீண்டாமை இல்லையா அப்படின்ற மாதிரி பலவிதமான கமெண்ட்ஸ் வருது. அதுக்கு சக நடிகையான நடிகை காயத்ரி, அதாவது எதிர்நீச்சல் அன்பரசு என்ன சொல்றாங்கன்னா, அவர் அப்படி பண்ணவே இல்லைங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது, உங்களுக்கு பாக்குறதுக்கு அப்படி தெரியலாம், அவர் இளநீ குடிக்கிறதுக்காக தான் கை கழுவுனாரு, யூசுவலாவே அவருக்கு அதிகப்படியா வேர்க்கும், அதனால எப்பொழுதுமே அந்த டவல் இருக்கும், நல்லா பாருங்க, அந்த டவலை வச்சு கை கழுவிட்டு அவரோட முகத்தையும் துடைக்கிறாரு, தப்பா பேசாதீங்க அப்படின்ற மாதிரி பதில் சொல்லிருப்பாங்க. உண்மையிலே நடிகர் வேல ராமமூர்த்தி அவர்கள் அப்படி பண்ணக்கூடிய ஆள் கிடையாது அப்படின்றதுதான் பல பேரோட கருத்துமே இருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நடிகை சுஹாசினி அவர்கள் பத்தின ஒரு வதந்தி வந்திருக்கு. அதாவது சில தினங்களுக்கு முன்னாடி இவங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட டிபி அவேர்னஸ் கேம்ப்ல போய் கலந்திருக்காங்க. அவங்க கலந்துகிட்டு அங்க இருந்து போட்டோஸ சமூக வலைத்தளங்கள்ல பதிவிட அது பலவும் வைரல் ஆகி சுஹாசினி அவர்களுக்கு டிபி இருக்கிறதாகவும் கிட்டத்தட்ட 35 கிலோ அவங்க வந்து குறைஞ்சிட்டதாகவும் ஒரு மெச்சூர்டான ஒரு விமனுக்கு இருக்கக்கூடிய வெயிட் இல்ல அப்படின்னும் இதனால அவங்களுக்கு காது கேட்கிற திறனே இல்ல, கம்மியாயிடுச்சு அப்படின்ற மாதிரியும் பலவிதமான வதந்திகள் வந்திருக்கு. அதனால இவங்களுக்கு ஏகப்பட்ட கால் வந்திருக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட இருந்து. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நீங்க சொன்ன இந்த விஷயம் எதுவுமே எனக்கு கிடையாது, நான் நல்லா தான் இருக்கேன், நான் டிவி மக்களுக்காக சப்போர்ட் பண்றேன் நம்மளோட கவர்மெண்ட்டுக்கு, அவ்வளவுதான். அதனால இந்த கேம்பெயின்ல போய் நான் கலந்துக்கிட்டேன், அவேர்னஸ் ஸ்பீச் கொடுத்து என்னோட சப்போர்ட்டை கொடுத்துட்டு இருக்கேன். இதுக்காக நீங்க என்ன பத்தி இவ்ளோ ரூமர்ஸ் எல்லாம் வந்து கிளப்பாதீங்க, இதெல்லாம் நல்லாவே இல்ல, ரொம்பவும் அசிங்கமா இருக்கு இந்த மாதிரியான தேவையில்லாத ரூமர்ஸ்களை கிளப்பி விடுறது. ஒரு சினிமா நடிகை அப்படின்றதுனால என்ன வேணாலும் பேசுவீங்களா, எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, நான் ரொம்பவே நல்லா இருக்கேன், என்னோட ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நடிகை சுஹாசினியும் அதுக்கான பதில கொடுத்திருப்பாங்க. இந்த ரெண்டு விஷயமும் தான் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல பரவலா இருக்கு. அண்ட் இத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க.